வணக்கம். கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷனின் சார்பாக ஹீலர் எம் கோமதி ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சசிரேகா புளியம்பட்டியிலேருந்து நம்மக்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து பரவாயில்லைங்கிறதுனால அவங்களோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. வணக்கம். வணக்கங்க. என் பேர் சசிரேகாங்க. புஞ்சை புளியம்பட்டியிலேருந்து வரேங்க. எனக்கு நீ பெயின், நெக் பெயின்லாம் அதிகமாக இருந்துச்சு, ஷோல்டர் பெயின் இல்லைங்க. இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துலேருந்து ரொம்ப பரவாயில்லைங்க, நல்லா இருக்குங்க. சரி, ரொம்ப நன்றி. அவங்களுக்கு வந்து கழுத்து வலி, அப்புறம் மூட்டு வலி இந்த மாதிரி எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்தாங்க. அப்போ வந்து அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு விட்டுட்டு அது கூட வந்து கப்பிங் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதாவது நம்ம உடம்புலையே பார்த்தீங்கன்னா இந்த வலிகளை சரி பண்ணுற மாதிரி, ரத்த ஓட்டத்தை சரி பண்ணுற மாதிரி எல்லாம் நிறைய அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் இருக்கும். அப்போ அந்த பாயிண்ட்ஸும் வச்சுட்டு அது கூட வந்து கப்ஸும் வைக்கும்போது வலிகள் வந்து அருமையாக சரியாகும். அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்த உடனே சரியாச்சு. எந்த ஒரு வலினாலும் சரி நம்ம அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸையும் கொடுத்துட்டு இந்த மாதிரி நிறைய தெரப்பி இருக்குது. கப்பிங் தெரப்பி, டான் தெரப்பி, அப்புறம் வந்து சுஜோக் தெரப்பின்னு சொல்லிட்டு இருக்குது. ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படின்னு சொல்லிட்டு பாத அழுத்தம் சிகிச்சை இருக்குது. இந்த மாதிரி எல்லா தெரப்பியும் அக்குபஞ்சரோடு சேர்த்து பண்ணும்போது சீக்கிரமாக சரியாயிரும். அவ்வளோ அருமையாக இருக்கும். உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வர எல்லா நோய்களுக்குமே நம்ம அருமையாக வந்து இந்த அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது மூலமாக சரிப்படுத்த முடியும். அப்போ அந்த மாதிரி கொடுத்த உடனே சரியாச்சு. இவங்களுக்கு சொந்தக்காரங்கள்லாம் வந்து நிறைய பேர் நம்மகிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியாயிருக்கிறாங்க. அதனால வந்து அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வந்தாங்க. அது ரொம்ப நல்லா வந்து சரியாகும். ஒவ்வொருத்தருக்குமே பார்த்தீங்கன்னா சுகர், பிபி, தைராய்டு இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து படிப்படியாக குறையிறத பார்க்குறோம். சுகர்னால் வரக்கூடிய பாதிப்புகள் நிறைய பேர்த்துக்கு இந்த சுகர்னால் பயங்கர சைடு எஃபெக்ட் இருக்கும். கண் நரம்புகள் பாதிக்க ஆரம்பித்து கண் மங்கலாகும். அப்புறம் பாதத்தில் வலி, எரிச்சல் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அடிக்கடி யூரின் போகிறது, உடம்பு இழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய சுகர்னால் வர சிம்டம்ஸ் எல்லாம் கூட அருமையாக குறையும். அதே மாதிரி பிபினால் பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆகிட்டு கோவம் வந்துக்கிட்டு எது சொன்னாலும் ஏற்றுக்காத அளவுக்கு ஒரு மனப்பக்குவம் இருக்கும் பிபி இருக்கிறவங்களுக்கெல்லாம். அப்போ அதெல்லாமே ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம உடம்பு, மனசு, ஆன்மா எல்லாத்தையுமே அமைதிப்படுத்துகிற மாதிரி நம்ம பிறக்கும் போதே நிறைய அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸோடு பிறந்திருக்கிறோம். அப்போ அந்த பாயிண்ட்ஸை ஸ்டிமுலேட் பண்ணி விடும்போது அவங்களுக்கு வந்து அருமையாக குறையிறத பார்க்குறோம். அவ்வளோ ஒரு அற்புதமான மருத்துவம். WHO அங்கீகரித்து உலக நாடுகள் எல்லாமே இந்த அக்குபஞ்சரை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் சைடு எஃபெக்ட் எதுவுமே வராது. ஏன்னா நம்ம பிறக்கும் போதே உடம்புல வந்து நிறைய அக்குபஞ்சர் புள்ளிகளோட தான் பிறந்திருக்கிறோம். அப்போ அந்த ஒவ்வொரு புள்ளியுமே பார்த்தீங்கன்னா காஸ்மிக் எனர்ஜி ரிசீவ் பண்ணி நிறைய நோய்களை சரிப்படுத்துகிற தன்மையோடு இருக்கும். அப்போ அந்த புள்ளிகளை தூண்டி விடும்போது உங்களோட வலிகள் வந்து அருமையாக குறையும். இது ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும். பார்த்துட்ருக்கிற வியூவர்ஸ், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விரலெல்லாம் மரத்து போகுது, காலெல்லாம் மரத்து போகுது, அந்த மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா அதுக்குண்டான அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் சொல்லித்தரோம். இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு இந்த சுகர் பாதிப்புனால விரல் மரத்து போகிறது, பாத மரமரப்பு, அந்த மாதிரி மதப்பாக இருக்கிறது, பாதத்தை வந்து மெத்த மேலே வச்ச மாதிரி நடந்து போகிற மாதிரி இருக்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சு மேலே பாதத்தை வந்து பஞ்சு மேலே வச்ச மாதிரி மதப்பாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கிறதையெல்லாம் சரிப்படுத்துறதுக்கு உண்டான பாயிண்ட்ஸ் சொல்லித்தரேன். இதை நீங்கள் ரெகுலராக மசாஜ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த பாத மரமரப்பு, கை மரத்து போகிறது இதெல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அந்த அற்புதமான அக்குபஞ்சர் புள்ளிகளை நம்ம இப்போ பார்ப்போம். நம்ம கையில் பார்த்தீங்கன்னா கட்டை விரல் நேர் பின்னாடி இங்கே LU9 அப்படிங்கிற ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்கும். இது வந்து ரத்த ஓட்டத்தை சீராக்கும், ரத்த குழாய்கள் இருக்கிற அடைப்பு எடுக்கும். அப்போ உங்களுக்கு கையெல்லாம் மரமரப்பாக இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல உங்கள் ஆள்காட்டி விரலை வச்சு மெதுவாக ஒரு 3 நிமிஷம் மசாஜ் பண்ணுங்கள். இந்த மணிக்கட்டு ரேகை ஆரம்பிக்கிற இடத்துலையே பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் இருக்கும். இது வந்து இந்த மாதிரி 3 நிமிஷம் மசாஜ் பண்ணுங்கள். இந்த LU9 அப்படிங்கிற பாயிண்ட் இந்த இடத்துல இருக்குது. இது ரத்த குழாய்கள் இருக்கிற அடைப்பை எடுக்கும். நம்ம காலில் பார்த்தீங்கன்னா 2வது 3வது விரலுக்கு இடையில நேர் அப்படியே கை மேலே கொண்டு வந்தீங்கன்னா அந்த கொலுசு போடுற இடத்துல இங்கே ஒரு குழி மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ST41 அப்படிங்கிற அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்குது. இதையும் இந்த இடத்துல பள்ளம் மாதிரி தெரியும். இதையும் 3 நிமிஷம் இந்த மாதிரி மசாஜ் பண்ணி விடுங்க. இதுவும் அடைப்பு எடுக்கக்கூடிய புள்ளி. இந்த பாதத்துக்கு ரத்த ஓட்டத்தை சீராக்கும். அப்போ உங்களுக்கு மரத்து போகிறதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்ம மூட்டுக்கு முன்னாடி இப்படி காலை கொஞ்சமாக லைட்டாக இப்படி மடக்கி பார்த்தீங்கன்னா காலை கட்டை விரல் இந்த மாதிரி மடக்கும்போது இந்த இடத்துல குழி மாதிரி இருக்கும். இந்த மூட்டுக்கு முன்னாடி இருக்கிற குழி, இந்த உட்புற கணுக்கால் மூட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த குழியில் ஒரு 3 நிமிஷம் மசாஜ் பண்ணுங்கள். இதுவும் பார்த்திங்கன்னா எல்லா அடைப்புகளையும் எடுக்கக்கூடிய புள்ளி. ஹார்ட்டில் அடைப்பு இருந்தால் கூட எடுத்துரும். அவ்வளோ ஒரு அருமையான புள்ளி. இதையும் 3 நிமிஷம் மெதுவாக மசாஜ் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தோம்னா இந்த கால் சுண்டு விரல் நகக்கண்ணோட ஓரத்தில் UB67 அப்படிங்கிற கழிவுகளை வெளியேற்றக்கூடிய புள்ளி இருக்குது. இந்த பாயிண்ட்லேயும் உங்கள் ஆள்காட்டி விரலை வச்சு மெதுவாக மசாஜ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த மாதிரி அக்குப்ரெஷர் ராடு வந்து வாங்கிக்கலாம், நம்மக்கிட்ட கிடைக்கும். அது இருந்தாலும் எல்லா பாயிண்ட்ஸ்லேயும் இந்த மாதிரி வச்சு 21 டைம்ஸ் மெதுவாக கிளாக் வைஸ் பண்ணிவிட்டு
1 நிமிஷம் அழுத்திட்டு ஆன்டி கிளாக் வைஸ் 21 டைம்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அக்குப்ரெஷர் ராடு வேணுன்னா உங்களுக்கு கொரியர்லேயே அனுப்பிச்சி விட்ருவோம். வேணும்னு சொன்னிங்கன்னா அதை வாங்கிட்டும் இந்த மாதிரி மசாஜ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே சரியாகும். இந்த மாதிரி நான் சொல்லி தந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஸ்டிமுலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரத்த குழாய்கள் இருக்கிற அடைப்பு நீங்கி ரத்த ஓட்டம் சீராகி கை மரத்து போகிறது, கால் மரத்து போகிறதெல்லாம் சரியாக ஆரம்பிக்கும். உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டதுன்னா நம்மளோட கிளினிக் காலையில் 6 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் ரெகுலராக இருக்குது. கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரில் வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு நாமே மருத்துவர் அப்படிங்கிற கான்செப்டில் நமக்கு வர்ற வலிகளையும் நோய்களையும் எளிமையாக சரிப்படுத்திருக்கிறதுக்கு சொல்லி தந்துட்டுருக்குறோம். இந்த கிளாஸஸ் படிச்சிட்டிங்கன்னா எளிமையாக வந்து உங்களுக்கு நீங்களே சரிப்படுத்திக்கலாம். இதுக்கு வந்து தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும், ரொம்ப எளிமையாக இருக்கும். 9th படிக்கிற குழந்தைகள்லேருந்து 70-80 வயசு வரைக்கும் இந்த கிளாஸஸ் படிச்சுட்டு அவங்களே செல்ஃபாக பண்ணிக்கிறாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப எளிமையாக இருக்கும். இது இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனா இதில் அக்குபஞ்சர் இருக்குது, யோகா, ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படிங்கிற பாத அழுத்த சிகிச்சை சொல்லித்தரோம். சுஜாப் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, சீடு தெரப்பி, இப்போ நேச்சுரோபதி சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், வாழை இலை குளியல், அப்புறம் டயட் அண்ட் நியூட்ரிஷன் இருக்குது. இந்த மாதிரி நம்ம இயற்கையை சரிப்படுத்துறதுக்கு கடல் மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து நாங்கள் கிளாஸஸில் சொல்லி தந்துட்டுருக்குறோம். இதை வந்து நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் வந்து வாழ்கிற காலம் ஃபுல்லாக நோய்களை பற்றின பயம் இல்லாமல் நிம்மதியாக இருக்கிறதுக்கு இந்த வகுப்புகள் ரொம்பவே உதவும். வகுப்புகளுக்கு உண்டான அட்மிஷன் நடந்துகிட்ருக்குது. இந்த கிளாஸஸ் ஆன்லைனில் இருக்குது, டைரெக்டாக இருக்குது. இதுக்கு வயது வரம்பும் கிடையாது. நீங்கள் வந்து கூகுள் மீட் அப்படிங்கிற ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த ஊரில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த வகுப்புகள் எளிமையாக கலந்துக்கலாம். ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுனாலும் சரி, கணபதிக்கு வரலாம். கிளாஸஸ் படிக்கிறதுனாலும் நேரடியாக வர்றதுனா கணபதியில் கோயம்புத்தூரில் நம்ம இன்ஸ்டியூட் இருக்குது, வந்து படிச்சுக்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸ் அடுத்தடுத்து நிறைய வரும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த வீடியோ போடும்போது காட்டும். தேங்க்யூ.